நீங்கள் எப்பவாவது ஒரு சிக்கலான கணக்கை போடும்போதோ, கடினமான ஒரு இமெயிலை டைப் செய்யும்போதோ, உங்களுக்கு நீங்களே சத்தமாக பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களை யாராவது பார்த்து விசித்திரமாக நினைத்திருக்கலாம். என்னடா இவங்க தனக்குத்தானே பேசிக்கிறாங்கன்னு. ஆமா, கண்டிப்பா. ஆனா, உளவியல் என்ன சொல்லுது தெரியுமா? நீங்கள் ஒரு மேதையைப் போல உங்கள் மூளையை திட்டமிட்டு இயக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். உண்மைலாம். இது மூளையோட ஒரு மிகச்சிறந்த செயல்பாடு. இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கப் போவது, நாம் எப்படி ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்கிறோம் என்பதன் பின்னணியில் உள்ள அறிவியல் தரவுகளைப் பற்றிதான். அதாவது இது ஏதோ வகுப்பறையில் மட்டும் பயன்படும் விஷயம் அல்ல. நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலையும், குறிப்பா உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் எப்படி படிக்கணும் என்பதிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். நிச்சயமா. சரி, நேரடியாக களத்தில் இறங்குவோம். கற்றல் என்ற ஒரு விஷயம் ஒரு மனிதனுக்குள் எங்கே இருந்து தொடங்குது? கற்றல் என்பதன் ஆணிவேரை தேடிப்போனால், அது ஒரு அடிப்படையான ஆனா மிகவும் சிக்கலான சமன்பாட்டிலிருந்து தொடங்குவதை பார்க்கலாம். ஒரு மனிதனின் ஆளுமை, அதாவது பர்சனாலிட்டி என்பது அவனது மரபு, அப்புறம் அவன் வாழும் சுற்றுச்சூழல் ஆகிய இரண்டின் நேரடியான ஆனா நேரியல் அல்லாத ஒரு தொடர்பின் விளைவு. ஓ, நேரியல் அல்லாத தொடர்புனா? அதாவது மரபு என்பது நம் முன்னோர்களிடமிருந்து நம் டிஎன்ஏ மூலமாக கிடைப்பது. சுற்றுச்சூழல் என்பது நாம் வளரும் வீடு, நம் பள்ளி, நாம் பழகும் மனிதர்கள். இது சும்மா ஒரு கூட்டல் கணக்கு அல்ல, ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்த ஒரு ரசாயன மாற்றம்னு சொல்லலாம். ஒரு நிமிஷம், இது எனக்கு ஒரு ஒப்பீட்ட நினைவுக்கு கொண்டு வருது. மரபு என்பது நாம் சமையல் செய்ய பயன்படுத்தும் காய்கறிகள், மளிகை பொருட்கள் போல வச்சுப்போம். சரி. சுற்றுச்சூழல் என்பது நாம் பயன்படுத்தும் அடுப்பு, தீயின் அளவு மற்றும் சமைக்கும் பாத்திரம் போல வச்சுக்கலாம். ஒரே மாதிரியான பொருட்களை வச்சு சமைத்தாலும் அந்த வெப்பமும் சமைக்கும் முறையும் மாறும்போது உருவகம் முற்றிலும் மாறுபட்ட சுவையை கொடுக்கும் மிக சரியான ஒப்பீடு. அந்த மூலப்பொருட்களும் வெப்பமும் ஒன்று சேரும் விதம்தான் ஒருவருடைய தனித்துவமான ஆளுமையை தீர்மானிக்கிறது. ஆஹா, அருமை! உங்க மரபு உங்களுக்கு சில சாத்தியக்கூறுகளை கொடுக்குது, ஆனா உங்க சுற்றுச்சூழல் அந்த சாத்தியக்கூறுகளை எந்த அளவுக்கு வெளிக்கொண்டு வருது என்பதை தீர்மானிக்குது. இந்த ஆளுமையின் ஒரு முக்கிய கூறுதான் நாம் நுண்ணறிவு அல்லது இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த நுண்ணறிவு எப்படி வளருது? குழந்தை பருவத்துல இருந்தேவா? ஆமா, மனிதனின் வளர்ச்சி எப்போதுமே பொதுவானதிலிருந்து குறிப்பிட்ட ஒன்றை நோக்கியே பயணிக்கிறது என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். பொதுவானதிலிருந்து குறிப்பிட்ட ஒன்றை நோக்கியா? ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? இப்போ ஒரு சிறு குழந்தை தனக்கு தேவையான ஒரு பொம்மையை எடுக்க தன் முழு உடலையும் முழு கையையும் பயன்படுத்தும். ஆனா வளர வளர குறிப்பிட்ட 2 விரல்களை மட்டும் பயன்படுத்தி அதை லாவகமாக பிடிக்கும். இதுதான் அந்த பயணம். நமது அறிவாற்றலும் இப்படித்தான் வளருது. அப்படியென்றால் இந்த நுண்ணறிவு என்பதும் காலப்போக்கில் இப்படித்தான் கூர்மை அடைகிறதா? ஆனா இந்த நுண்ணறிவை அளவிடுவது என்பது எப்போதுமே ஒரு பெரிய விவாதத்திற்குரிய விஷயமாகவே இருக்கிறதே. ஆரம்பத்தில் இதை எப்படி அளவிட்டாங்க? வரலாற்று ரீதியா பார்த்தால் ஒரு குறிப்பிட்ட துறையில் ஒரு நபர் எவ்வளவு சிறப்பாக செயல்படுவார் என்பதை முன்கூட்டியே கணிக்க உதவும் ஒரு அளவீடாக தான் நுண்ணறிவை பார்த்தாங்க. ஆல்ஃபிரட் பினட் என்பவர்தான் முதல் முறையான நுண்ணறிவு சோதனையை உருவாக்கினார். ஓ, அவர்தான் இந்த ஐக்கிய முறையை கொண்டு வந்தவரா? இல்ல, அதன் பிறகு வில்லியம் ஸ்டோன் என்பவர்தான் நுண்ணறிவு ஈவு, அதாவது ஐக்யூ என்ற அளவீட்டு முறையை அறிமுகப்படுத்தினார். இந்த அளவீட்டில் ஒருவரின் ஐக்யூ 140க்கு மேல் இருந்தால் அவர்கள் அதிபுத்திசாலிகள், அதாவது கிஃப்டட்னு முத்திரையிடப்பட்டார்கள். பல பத்தாண்டுகளாக கல்வி நிலையங்களும் கார்ப்பரேட் நிறுவனங்களும் இந்த ஒற்றை எண்களை வச்சுக்கிட்டு தானே மனிதர்களின் திறனை எடை போட்டு வந்தாங்க. கண்டிப்பா, அதுதான் அங்க இருந்த ஒரு பெரிய பிரச்சனை. இங்கே ஒரு பெரிய முரண்பாடு இருப்பது போல தோணுதே. நான் பள்ளியில் படிக்கும்போது வகுப்பில் முதல் மதிப்பெண் எடுக்கும் அதிக ஐக்கியூ இருக்கும் பல மாணவர்கள் நிஜ வாழ்க்கையில் ஒரு சிறிய பிரச்சனை வந்தால் கூட அதை சமாளிக்க முடியாமல் திணறுவதை பார்த்திருக்கிறேன். அது நிறைய பேருக்கு நடக்கும் ஒரு விஷயம்தான். அப்படியென்றால் அதிக ஐக்கியூ இருப்பவர்கள் அனைவருமே அதிக படைப்பாற்றல் கொண்டவர்கள், வாழ்க்கையில் சாதிப்பவர்கள் என்று நாம் இதுவரை நம்பி வந்தது தவறா? நீங்கள் சுட்டிக்காட்டியது மிக முக்கியமான ஒரு குறைபாடு. நவீன உளவியல் பார்வை இதைத்தான் கேள்வி கேட்குது. உண்மையான படைப்பாற்றல் என்பது வெறும் மனப்பாடம் செய்து ஒரு குறிப்பிட்ட தர்க்கத்தை பயன்படுத்தி பெறப்படும் ஐக்கியூவில் இல்லை. அப்போ அது எதுல இருக்கு? அது மாறுபட்ட சிந்தனை எனப்படும் டைவர்ஜென்ட் திங்கிங் திறனில்தான் உள்ளது. ஒரு பிரச்சனைக்கு ஏற்கனவே வரையறுக்கப்பட்ட ஒரே ஒரு சரியான விடையை தேடுவது கன்வர்ஜென்ட் திங்கிங்.
ஆனா ஒரு பிரச்சனைக்கு எத்தனை மாற்று வழிகளில் தீர்வு காண முடியும், வேறு எப்படி இதை பார்க்கலாம் என்று சிந்திப்பதுதான் டைவர்ஜென்ட் திங்கிங். ஒரு மாணவன் தேர்வில் 100க்கு 100 வாங்குவது கன்வர்ஜென்ட் திங்கிங். ஆமா, ஆனா எதிர்பாராத ஒரு சிக்கல் வரும்போது பல கோணங்களில் யோசித்து தீர்வு காண்பது டைவர்ஜென்ட் திங்கிங். உண்மையான நுண்ணறிவு என்பது இதுதான். வாவ், இத வச்சு பாக்கும்போது நுண்ணறிவு என்பது ஒரு மதிப்பெண் அட்டையில் அடங்கும் விஷயம் அல்ல என்பது புரியுது. எல்லோரும் கணிதத்திலோ அறிவியலிலோ கெட்டிக்காரர்களாக இருக்க வேண்டியதில்லை. நிச்சயமா இல்ல. அப்படியானால் இந்த நுண்ணறிவு வேறு எத்தனை வடிவங்களில் வெளிப்படுகிறது? ஹோவர்ட் கார்ட்னர் என்பவர் கொண்டு வந்த பன்முக நுண்ணறிவுகள் கோட்பாடு இதை மிக தெளிவாக விளக்குகிறது. அவர் நுண்ணறிவை ஒற்றை அளவுகோலாக பார்க்காமல் பல வகைகளாக பிரித்தார். பல வகைகளாகவா? அது என்னென்ன? உதாரணமா, மற்றவர்களின் மனநிலையையும் உணர்ச்சிகளையும் முகபாவனைகளையும் துல்லியமாக படிக்கும் திறன் கொண்டவர்களை இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ் கொண்டவர்கள் என்கிறார். ஒரு சிறந்த மனநல மருத்துவர் அல்லது ஒரு சிறந்த தலைவனுக்கு இதுதான் அடிப்படை தகுதி. ஓ, அப்போ இயற்கையை நேசிப்பவர்களுக்கு? இயற்கையை உற்றுநோக்கி மரங்கள், செடிகள், விலங்குகளை வகைப்படுத்தும் திறன் கொண்டவர்கள் நேச்சுரலிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் கொண்டவர்கள். அதே மாதிரி விளையாட்டு வீரர்கள், நடனக் கலைஞர்கள் போன்றவர்களுக்கு தேவையான உயர்மட்ட உடல் இயக்க கட்டுப்பாடு என்பது பாடி கைனஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ். அப்போ மனிதர்களின் மூளை வெவ்வேறு விதமாக செயல்படுதுன்னு சொல்றீங்க. இது சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா நுண்ணறிவை பற்றி பேசும்போது ராபர்ட் ஸ்டெர்ன்பர்க் என்பவரின் கோட்பாடு மிகவும் பிரபலமானதுன்னு படிச்சிருக்கிறேன். ஆமா, ஸ்டெர்ன்பர்கின் முப்பரிமாண கோட்பாடு. அவர் நுண்ணறிவை வெறும் 3 கூறுகளாக பிரித்திருக்கிறார் இல்லையா? அது கார்ட்னரின் கோட்பாட்டிலிருந்து எப்படி மாறுபடுது? ஸ்டெர்ன்பர்கின் முப்பரிமாண கோட்பாடு நுண்ணறிவை 3 அடிப்படை செயல்முறைகளாக பார்க்கிறது. முதலாவது பகுப்பாய்வு திறன், அதாவது சிக்கல்களை ஆராய்ந்து தீர்ப்பது. இரண்டாவது அனுபவபூர்வமான திறன், அதாவது பழைய அனுபவங்களைக் கொண்டு புதிய சூழ்நிலைகளை எதிர்கொள்வது. சரி. மூன்றாவது சூழ்நிலைக்கு ஏற்ற திறன், அதாவது தான் இருக்கும் இடத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்வது. ஆனா இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான கொஞ்சம் அதிர்ச்சியான விஷயம் என்னவென்றால், என்னது? அவர் தனது நுண்ணறிவு மாதிரியில் சமூக அம்சத்தை வெளிப்படையாகவே விளக்கியுள்ளார். அவர் நுண்ணறிவை முற்றிலும் ஒரு அறிவாற்றல் செயல்முறையாக மட்டுமே பார்த்தார். ஒரு நிமிஷம். ஸ்டெர்ன்பர்க் சமூக அம்சத்தை நுண்ணறிவிலிருந்து விலக்கியுள்ளார் என்றால் எனக்கு ஒரு கேள்வி வருது. நாம் அன்றாடம் சமூகத்தில் பார்க்கிறோமே, ஒரு குழுவில் எல்லாரும் அணியும் அதே பாணியிலான உடைகளை நாமும் தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா? ஆமா, எல்லாரும் சேர்ந்து நாமும் செய்யணும்னு நினைப்போம். மற்றவர்கள் பயன்படுத்தும் அதே செல்போனை வாங்க துடிக்கிறோம். இந்த பொருந்தி போதல் அல்லது கன்ஃபார்மிட்டி என்ற நடத்தை எங்கிருந்து வருது? இது புத்திசாலித்தனத்தின் ஒரு பகுதி இல்லையா? எல்லாரோடும் ஒத்துப்போவது ஒரு வகையான நுண்ணறிவு தானே? இது ஒரு மிகச் சிறப்பான கேள்வி. இதற்கான விடையை நுண்ணறிவில் தேடக்கூடாது, ஆளுமை பரிமாணங்களில் தேட வேண்டும். ஓ, ஆளுமையிலா? ஆமா, உளவியலில் பிக் 5 எனப்படும் 5 முக்கிய ஆளுமை பரிமாணங்கள் உள்ளன. திறந்த மனப்பான்மை, வெளிப்படைத்தன்மை, மனசாட்சியுடன் செயல்படுதல் போன்ற பரிமாணங்களால் ஒருவரின் ஆளுமை அளவிடப்படுது. நீங்கள் கேட்ட அந்த பொருந்திப்போதல் என்பது ஒரு நடத்தை குறிப்பு மட்டுமே. அப்போ அது அறிவாற்றல் இல்லையா? இல்லை, இது மூளையின் தர்க்கரீதியான அறிவாற்றல் விளைவு அல்ல. மாறாக, மனிதர்கள் ஒரு சமூக குழுவில் தங்களை இணைத்துக் கொள்ளவும் அந்த பாதுகாப்பை உணரவும் பின்பற்றும் ஒரு தகவமைப்பு நடத்தை. மனிதன் ஒரு சமூக விலங்கு என்பதால் தனித்து விடப்படக்கூடாது என்ற உள்ளுணர்வின் அடிப்படையில் வருதுன்னு சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. அதனாலதான் இதை தூய நுண்ணறிவு மாதிரிகளில் சேர்ப்பதில்லை. இங்கே ஒரு எச்சரிக்கை சொல்லணும். இந்த ஆளுமை மாதிரிகளை அளவிடும்போது மதப்பற்று போன்ற உணர்வுபூர்வமான அளவீடுகள் செல்லுபடியாகாது என்பதை தரவுகள் திட்டவட்டமாக குறிப்பிடுகின்றன. ஆளுமைக்கும் நுண்ணறிவுக்கும் இடையுண்ட மெல்லிய கோடி இப்போ தெளிவாகுது. சரி, ஆளுமையும் நுண்ணறிவும் பல பரிமாணங்கள்ல இருப்பத பார்த்தோம். ஆனா ஒரு குழந்தை பிறந்து வளரும்போது இந்த மூலத்திறன் எப்படி படிப்படியா கட்டமைக்கப்படுது? மூளையின் இந்த ரகசிய பயணத்தை அறிந்து கொள்ள நாம் வளர்ச்சி உளவியலின் முன்னோடிகளான 3 அறிஞர்களை பார்க்கணும். ஜீன் பியாஜே, லெவ் வைகோட்ஸ்கி மற்றும் லாரன்ஸ் கோல்பர்க். இவங்க மூவரும் 3 வெவ்வேறு கோணங்கள்ல பார்த்தாங்களா? ஆமா. முதலில் பியாஜே. இவர் அறிவாற்றல் வளர்ச்சியை வயதுக்கேற்ப மூளையில் ஏற்படும் உயிரியல் முதிர்ச்சியின் அடிப்படையில் பிரிக்கிறார். ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து 2 வயது வரையிலான முதல் நிலையை சென்சரி மோட்டார் ஸ்டேஜ் என்கிறார். இந்த வயதுல ஒரு குழந்தை உலகத்தை எப்படி புரிஞ்சுக்குது? வெறும் பார்த்து, தொட்டு, சுவைத்து மட்டுமே. இதன் மிக முக்கிய மைல்கல் பொருள் நிலைத்தன்மை என்று அழைக்கப்படும் ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ்.
இந்த ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால தான் சிறு குழந்தைகளிடம் முகத்தை கைகளால் மூடி பிக்காபு விளையாடும்போது அவங்க அவ்ளோ ஆச்சரியப்படுறாங்க இல்லையா? ஆமா. கைகளால் முகத்தை மூடியவுடன் அந்த நபர் நிஜமாகவே மாயமாகிவிட்டார் என்று குழந்தை நம்புகிறது. சரியா பிடிச்சிங்க. மூளையில் ஒரு பொருளின் உருவத்தை நிலைநிறுத்தி வைக்கும் மனப்பிரதிநிதித்துவம் அந்த பிஞ்சு மூளையில் இன்னும் உருவாகவில்லை என்பதுதான் அதற்கு காரணம். அது முதிர்ச்சியடையும் போதுதான் ஒரு பொருளை மறைத்து வைத்தாலும் அது இன்னும் அங்கேதான் இருக்கு என்பதை குழந்தை புரிஞ்சுக்குது. அட, இது மொழி வளர்ச்சிக்கும் உதவும் இல்லையா? கண்டிப்பா. சுமார் 24 மாதங்களில் குழந்தைகள் தனித்தனி வார்த்தைகளை முழு வாக்கியங்களாக இணைக்கும் மாபெரும் மொழியியல் மைல்கல்லை கடக்கறாங்க. இதே காலகட்டத்தில் ஒரு உணர்ச்சி மைல்கல்லும் நிகழ்கிறது. உணர்ச்சி மைல்கல்லா? அது என்ன? அதுதான் அறிமுகமில்லாதவர்களை பார்த்து பயப்படுவது. தாயின் மடியில் இருக்கும் ஒரு குழந்தையை அறிமுகமில்லாத ஒரு நபர் தூக்கும்போது குழந்தை வீறிட்டாழும். இது ஏதோ குழந்தை பயந்த சுபாவம் கொண்டது என்பதன் அறிகுறி அல்ல. பின்னே எதற்கான அறிகுறி? குழந்தையின் மூளை தாயின் முகத்தை ஒரு டெம்ப்ளெட்டாக பதிந்து வைத்துள்ளது. புதிய முகம் அதனுடன் பொருந்தாத போது மூளை எச்சரிக்கை மணி அடிக்குது. இது அவங்களோட அறிவாற்றல் வளர்ச்சியின் மிக ஆரோக்கியமான அறிகுறி. இந்த உளவியல் விளக்கங்கள் வியக்க வைக்குது. சரி, அடுத்ததாக வைகோஸ்கி என்ன சொல்கிறாரு? அவரை எந்த கோணத்தில் கற்றலை பார்க்கிறார்? பியாஜே குழந்தையின் மூளைக்குள் நடக்கும் உயிரியல் மாற்றங்களில் கவனம் செலுத்தினால், வைகோஸ்கி அந்த குழந்தை வளரும் சமூக கலாச்சார பின்னணியில் கற்றலை அணுகுகிறார். அவர் முன்வைக்கும் மிக முக்கியமான ஒரு கருத்துதான் தனிமொழி அல்லது பிரைவேட் ஸ்பீச். நாம இந்த உரையாடலின் தொடக்கத்தில் சொன்னோமே, ஒரு குழந்தை ஒரு வேலையை செய்யும்போது தனக்குத்தானே சத்தமாக பேசிக்கொள்வது, அதுவா? அதேதான். இந்த பிளாக்கை இங்க வைக்கணும், இத அங்க சேர்க்கணும்னு சொல்லிக்கொண்டே விளையாடும். பெரியவர்கள் இதை பார்த்து குழந்தை தனக்குத்தானே பேசுதுன்னு நினைப்பாங்க. ஆனா வைகாட்ஸ்கி என்ன சொல்றாருன்னா, இது முதிர்ச்சியின்மையின் அறிகுறி அல்ல. அப்போ அது சுய கட்டுப்பாட்டிற்கான ஒரு கருவியா? ஆமா, அது ஒரு முக்கியமான கருவி. அந்த குழந்தை தன் சிந்தனையை ஒழுங்கமைக்கவும் தன் செயல்களை வழிகாட்டவும் தனக்குத்தானே கொடுத்து கொள்ளும் குரல் கட்டளைகள் அவை. இது எனக்கு புரியத் தொடங்குது. நாம் பெரியவர்களாகிய பிறகும் கூட ஒரு மன அழுத்தம் மிகுந்த வேலையை செய்யும்போது, சரி முதல்ல இத முடிப்போம் அப்புறம் அதை செய்வோம் என்று நமக்கு நாமே சொல்லிக் கொள்கிறோம். அது அந்த தனிமொழியின் நீட்சிதான் இல்லையா? 100க்கு 100 உண்மை. வைகாட்ஸ்கியின் மற்றொரு முக்கியமான கருத்து சாரக்கட்டு எனப்படும் ஸ்கேஃபோல்டிங். ஸ்கேஃபோல்டிங். ஒரு கட்டிடத்தை கட்டும்போது அதை சுற்றி எப்படி சாரக்கட்டு அமைத்து கட்டிடம் வலுவானவுடன் அதை எடுத்து விடுவார்களோ அதுபோலவா? மிகச்சரி. ஒரு ஆசிரியரோ அல்லது சக மாணவரோ வழங்கும் ஆதரவும் அப்படிதான் இருக்கணும். ஒரு மாணவனுக்கு ஒரு கணக்கு புரியவில்லை என்றால் விடையை அப்படியே சொல்லிக் கொடுப்பது கற்றல் அல்ல. விடையை நோக்கி அவனை நகரச் செய்யும் ஒரு சிறிய குறிப்பை கொடுப்பதுதான் சாரக்கட்டு. அப்போ அந்த ஆதரவு நிரந்தரமா இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாது. மாணவனின் நிகழ்நேர செயல்திறனுக்கு ஏற்ப அதோட அளவும் வகையும் மாறிக்கொண்டே இருக்கணும். அவன் முன்னேற ஆதரவை மெல்ல மெல்ல விலக்கிக் கொள்ளணும். இது தற்போதைய கல்வி முறைக்கு மிக தேவையான ஒண்ணு. சரி, அடுத்து கோல்பர்க் எந்த மாதிரியான வளர்ச்சியை பற்றி பேசுறாரு? கோல்பர்க் தார்மீக பகுத்தறிவு வளர்ச்சியை பற்றி பேசுகிறார். அதாவது மாரல் டெவலப்மெண்ட். சரி தப்பு என்பது ஒரு மனிதன் எப்படி புரிஞ்சுக்கிறான் என்பதுதான் இது. தார்மீக வளர்ச்சி என்பது வெறும் கட்டளைகளாலோ விதிகளாலோ வருவதில்லை. அது விவாதங்கள் மூலமாகவே வளரும் என்கிறார். விவாதங்கள் மூலமாகவா? ஆமா. உதாரணமா, ஒரு பிரபலமான கற்பனைச் சூழல் உள்ளது. ஒருவரின் மனைவிக்கு கொடிய நோய். அவளை காப்பாற்ற ஒரே ஒரு மருந்து தான் இருக்கு. ஆனா அதை வாங்கும் அளவுக்கு அவரிடம் பணம் இல்ல. அவர் அந்த மருந்தை திருடலாமா? ஒரு இக்கட்டான சூழ்நிலை. ஆமா. இந்த கேள்விய ஒரு 5 வயது குழந்தையிடம் கேட்டால், திருடுனால் போலீஸ் பிடித்து ஜெயில்ல போட்டுவிடும், அதனால் திருடக்கூடாது என்று கூறும். அந்த குழந்தை இன்னும் தண்டனை மற்றும் கீழ்ப்படுதல் என்ற அடிப்படை நிலையிலே இருக்கிறது என்று அர்த்தம். நான் இங்கே குறுக்கிடுறேன். இதை இன்றைய உயர்நிலை பள்ளிகளோடு ஒப்பிட்டு பார்த்தா, பள்ளி விதிகளை மீறினால் தண்டனை கிடைக்கும் என்ற பயத்தில் மட்டுமே பெரும்பாலான மாணவர்கள் விதிகளை பின்பற்றாங்க. உங்களோட பாயிண்ட் ரொம்ப கரெக்ட். இது அந்த அடிப்படை நிலையில தான் அவர்களை வைத்திருக்கிறதே தவிர தார்மீக ரீதியாக அவர்களை வளர்க்கவில்லை என்பது தெளிவாகுது. தண்டனைகளை விட வெளிப்படையான விவாதங்கள் மூலமே அறநெறியை வளர்க்க முடியும் என்பது எவ்வளவு பெரிய உண்மை! மிக துல்லியமான ஒப்பீடு. இதை வச்சு பார்க்கும்போது நமது கல்வி முறையில் ஒரு மிகப்பெரிய மனமாற்றம் தேவைப்படுகிறது என்பது உங்களுக்கு புரியும். இதுவரை நாம் பார்த்த இந்த உளவியல் அடிப்படைகளை வைத்து கல்வித்துறையில் கற்பித்தலிலிருந்து கற்றலுக்கு ஒரு பெரும் மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதைதான் கல்வித்துறையின் பாராடைம் ஷிஃப்ட் என்கிறார்கள். அப்படியென்றால் இதுவரை நாம் பின்பற்றிய மனப்பாடம் செய்யும் முறைகள்
மதிப்பெண்களை வச்சு மாணவர்களை மதிப்பிடும் முறைகளெல்லாம் தவறானவையா? முக்கியமா இந்த உயர்நிலைப் பள்ளி மாணவர்களை எடுத்துப்போம். அவர்களுக்கு படிப்பென்பது ஒரு மிகப்பெரிய சுமை. இந்த உளவியல் தத்துவங்களை அவர்களின் அன்றாட கற்றலில் எப்படி செயல்படுத்துறாங்க? இதில் முதல் மற்றும் முக்கியமான மனமாற்றம் தவறுகள் பற்றியது. பாரம்பரிய பார்வையில் ஒரு குழந்தை பள்ளியில் தோல்வி அடைந்தாலோ அல்லது தேர்வில் மதிப்பெண் குறைந்தாலோ அது அந்த குழந்தையின் திறமையின்மையை குறிப்பதாக நினைத்தார்கள். ஆனா இப்போ அப்படி இல்லையா? இல்ல, நவீன கல்வி உளவியல் என்ன சொல்லுதுன்னா, ஒரு குழந்தை தோல்வி அடையும் போது அது அந்த குழந்தையின் திறமையின்மையை குறிக்காது, கல்வி அமைப்பு அந்த குழந்தையை தோற்கடித்து விட்டது என்று அர்த்தம். அட, இது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட். ஆமா, தவறுகள் என்பவை குறைகள் அல்ல. ஒரு மாணவர் எதை கற்றுக்கொள்ள முயற்சிக்கிறார், அவரது மூளை எப்படி சிந்திக்கிறது என்பதை காட்டும் மிக முக்கியமான கண்டறியும் குறிகாட்டிகள்தான் தவறுகள். ஆனா நடைமுறையில் ஒரு மாணவன் தவறு செய்தால் மதிப்பெண் குறையுதே, அது ஒரு பலவீனமாகத்தானே பாக்குறாங்க. ஒரு மருத்துவரிடம் செல்லும்போது நமது இரத்த பரிசோதனையில் ஏதேனும் குறைபாடு இருந்தால் அது நோயை கண்டறியும் குறிகாட்டி. மருத்துவர் நம்மை திட்டுவதில்லை. ஆனா கல்வியில் மட்டும் ஏன் தவறுகளுக்கு தண்டனை? அதுதான் கல்வி அமைப்பின் மிகப்பெரிய தோல்வி. தவறுகளை திருத்துவதற்கு பதிலாக தண்டிப்பதுதான் மாணவர்களை புதிய விஷயங்களை கற்பதிலிருந்து தடுத்து நிறுத்துது. உயர்நிலைப் பள்ளி மாணவர்களின் கற்றலில் இன்னொரு பெரிய பிரச்சனை சலிப்பு. கிளாஸ்ல தூக்கம் வர்றது, போர் அடிக்கிறது, இதெல்லாமா? ஆமா, ஒரு வகுப்பறையிலேயோ அல்லது நீளமான பாடத்தை படிக்கும்போதோ மாணவர்களுக்கு சலிப்பு ஏற்பட்டால் அவர்களுக்கு படிப்பு வரவில்லை என்று அர்த்தம் அல்ல. மாறாக அந்த பாடம் ஒரு இயந்திரத்தனமான திரும்ப திரும்ப நடக்கும் செயலாக மாறிவிட்டது என்பதைத்தான் அது குறிக்குது. அப்போ அந்த சலிப்பு என்பது பாடத்தை நடத்தும் முறையில தான் இருக்கு. கண்டிப்பா, கற்றல் குறைபாடுகள் மூளைச் செயலிழப்பாலோ அல்லது உணர்ச்சி தொந்தரவாலோ ஏற்படலாம். ஆனா அவை ஒருபோதும் கலாச்சார காரணிகளால் ஏற்படுவதில்லை என்பதையும் ஆசிரியர்கள் உணரணும். உயர்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கான குறிப்பிட்ட படிப்பு நுட்பங்கள் பற்றி கொஞ்சம் விரிவா பேசலாமா? நிறைய பேர் தேர்வுக்கு எப்படி படிக்கணும்னு தெரியாமலேயே பல மணி நேரம் வீணடிக்கிறாங்க. இந்த உளவியல் தரவுகள் அவங்களுக்கு என்ன சொல்லுது? பல மாணவர்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு என்னன்னா, புத்தகத்தை எடுத்து முதல் வரியிலிருந்து கடைசி வரை வாசிப்பது அல்லது முக்கியமான வரிகளை ஹைலைட் செய்வது. இது வெறும் இயந்திரத்தனமான வேலை. அப்போ எப்படி படிக்கணும்? இதற்கு பதிலாக 2 மிகச்சிறந்த கற்றல் நுட்பங்களை கல்வி உளவியல் பரிந்துரைக்குது. ஒன்று பலபுலன் அணுகுமுறை அல்லது மல்டிசென்சரி அப்ரோச். அதாவது பார்த்தல், கேட்டல், தொடுதல் ஆகிய அனைத்தையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்தி படிப்பது. அப்போ வெறும் வாசிப்பதோடு நிக்காம? ஆமா, ஒரு அறிவியல் கோட்பாட்டை படிக்கும்போது அதை வாசிப்பதோடு நிற்காமல் அதை ஒரு வரைபடமாக வரைவது அல்லது அந்த சோதனையை செய்து பார்ப்பது கற்றலை மூளையில் ஆழமாக பதிய வைக்கும். சூப்பர். சரி, இரண்டாவதாக வேற என்ன நுட்பம் இருக்கு? அதுதான் தன்னுணர்வு சிந்தனை எனப்படும் மெட்டாகாக்னிஷன். இது உயர்நிலை பள்ளி மாணவர்களுக்கு ஒரு சூப்பர் பவர் என்றே சொல்லலாம். மெட்டாகாக்னிஷன், தன்னுணர்வு சிந்தனை, கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? மெட்டாகாக்னிஷன் என்பது ஒருவரின் சொந்த அறிவாற்றல் திறன்களை பற்றிய விழிப்புணர்வு. ஒரு மாணவன் ஒரு பாடத்தை படித்து முடித்தவுடன் புத்தகத்தை மூடி வச்சுட்டு, எனக்கு இது நிஜமாகவே புரிந்திருக்கிறதா அல்லது நான் வெறும் வார்த்தைகளை மனப்பாடம் செய்திருக்கிறேனா, இந்த தத்துவத்தை நான் சொந்த வார்த்தைகளில் என்னால் விளக்க முடியுமா என்று தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்வது. ஓ, மாடல் டெஸ்ட் எழுதி பார்ப்பது மாதிரி. ஆமா, தேர்வுக்கு படிக்கும்போது மாடல் டெஸ்ட் எழுதி அதில் வரும் தவறுகளை ஒரு டேட்டாவாக பார்ப்பது. நான் ஏன் இங்கு தவறு செய்தேன், என் புரிதலில் எங்கே இடைவெளி உள்ளது என்று சிந்திப்பதுதான் பிரதிபலிப்பு சிந்தனை அல்லது ரிஃப்ளெக்டிவ் திங்கிங். அருமையான விளக்கம். நான் எப்படி படிக்கிறேன், எந்த இடத்துல எனக்கு தேக்கம் ஏற்படுது என்பதை நானே கண்காணிப்பதுதான் மெட்டாகாக்னிஷன். இப்படி படிக்கும்போது ஆசிரியரின் பங்கு என்னவாக இருக்கும்? அவங்க வெறும் தகவல் அளிப்பவர்களாக மட்டும் இருக்க முடியாதே? நிச்சயமா முடியாது. ஆசிரியரின் பங்கு முற்றிலுமாக மாறுது. அவங்க 3 முக்கிய வேடங்கள்ல செயல்படணும். ஒன்று, முன்மாதிரியாக இருத்தல். மாணவர்களிடம் என்ன நடத்தையை எதிர்பார்க்கிறார்களோ அதை தாங்களே செய்து காட்டுவது. ஓகே. இரண்டாவது? 2, தகவமைப்பாளர். மாணவர்களின் வெவ்வேறு கற்றல் திறன்களுக்கு ஏற்ப கற்பிக்கும் முறையை மாற்றுவது. 3, வசதியாளர். ஒரு பிரச்சனையை முன்வைத்து அதற்கான விடையை நேரடியாகச் சொல்லாமல் மாணவர்களை மாற்று சிந்தனைகளை நோக்கி நகர்த்துவது. இதத்தான் சிசிஇ முறைன்னு சொல்றாங்களா? ஆமா, தொடர்ச்சியான மற்றும் விரிவான மதிப்பீடு அல்லது சிசிஇ என்கிறோம். இது ஒரு மாணவனின் கற்றல் எப்படி நிகழ்கிறது என்பதை கவனிப்பது, பதிவு செய்வது மற்றும் தொடர்ந்து மேம்படுத்துவதையே நோக்கமாக கொண்டுள்ளது.
அனைவரையும் உள்ளடக்கிய கல்வி முறை, அதாவது இன்க்ளூசிவ் எஜுகேஷன் பற்றி சமீபமா அதிகம் பேசப்படுதே, அத பற்றி இந்த தரவுகள் என்ன சொல்லுது? உள்ளடக்கிய கல்வி என்பது சமத்துவம் மற்றும் வாய்ப்பு சமத்துவத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு சலுகை அல்ல, உரிமை. 2009ஆம் ஆண்டின் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமைச் சட்டம் 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கல்வியை உறுதி செய்யுது. மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கும் இது பொருந்துமா? கண்டிப்பா. 2016ஆம் ஆண்டின் மாற்றுத்திறனாளிகள் உரிமைச் சட்டம் அவர்களுக்கு தடையற்ற சூழலை உருவாக்க வலியுறுத்துது. மேலும் வகுப்பறையில் பாலின கட்டமைப்புகளை உடைப்பதில் ஆசிரியர்களுக்கு பெரும் பங்கிருக்கு. பாலின கட்டமைப்புகளை உடைப்பதா? எப்படி? ஆண் குழந்தைகளை வழக்கமாக பெண் குழந்தைகள் செய்யும் பாத்திரங்களிலும், பெண் குழந்தைகளை ஆண் குழந்தைகள் செய்யும் பாத்திரங்களிலும் ஈடுபடுத்துவதன் மூலம் ஆழமாக வேரூன்றியிருக்கும் பாலின சார்புகளை வகுப்பறையிலேயே முறியடிக்கணும். இன்றைய உரையாடல் உண்மையிலே நமது சிந்தனைகளை புரட்டி போடும் வகையில் இருந்தது. நாம் எப்படி கற்றுக்கொள்கிறோம் என்பதன் பின்னணியில் இவ்வளவு நுட்பமான உளவியல் இருக்கிறதே பிரமிப்பா இருக்கு. ஆமா, இது ஒரு பெரிய கடல். இன்று நாம் விவாதித்த தரவுகளை தொகுத்துப் பார்த்தால், நுண்ணறிவு என்பது ஒற்றை அளவீடு அல்ல. அது ஒரு பிரச்சினையை பல கோணங்களில் சிந்திக்கும் மாறுபட்ட சிந்தனை. வகுப்பறையில் அல்லது வாழ்வில் நாம் செய்யும் தவறுகள் என்பது நமது தோல்வி அல்ல. அவை நமது மூளை எப்படி இயங்குகிறது என்பதை காட்டும் கண்டறியும் கருவி. சலிப்பு என்பது அறிவின்மை அல்ல, அது கற்பித்தல் முறை இயந்திரத்தனமாகிவிட்டதன் எச்சரிக்கை. ஒரு வேளையை செய்யும்போது தனக்குத்தானே சத்தமாக பேசிக்கொள்வது பைத்தியக்காரத்தனம் அல்ல, அது மூளையை நெறிப்படுத்தும் ஒரு சிறந்த கருவி. ரொம்ப அழகா தொகுத்து சொல்லிட்டீங்க. நீங்கள் பயன்படுத்த வேண்டியது மெட்டகாக்னிஷன். நான் என்ன கற்றுக்கொள்கிறேன், என் புரிதலில் உள்ள இடைவெளி என்ன என்று உங்களை நீங்களே தொடர்ந்து கேள்வி கேளுங்கள். அதுதான் உங்க கற்றலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். இந்த ஆழமான தேடலிலிருந்து விடைபெறுவதற்கு முன் உங்களுக்கான ஒரு முக்கியமான கேள்வி. பள்ளியிலோ அலுவலகத்திலோ அல்லது வாழ்க்கையிலோ நீங்கள் செய்யும் தவறுகள் என்பது வெறும் கற்றலின் குறிகாட்டிகள் மட்டுமே. அது உங்களின் தனிப்பட்ட திறமையின்மைக்கான சான்றிதழ் அல்ல என்று நீங்கள் உண்மையாகவே நம்பத் தொடங்கினால், உங்கள் வாழ்க்கையில் தற்போது உள்ள மிகப்பெரிய சவாலை நீங்கள் எவ்வளவு தைரியமாக எதிர்கொள்வீர்கள்? தவறு செய்து விடுவோமோ என்ற பயம் முற்றிலுமாக நீங்கிவிட்டால், நீங்கள் கற்கத் தயங்கும் அந்த புதிய விஷயம் என்னவாக இருக்கும்? இதைப் பற்றி சற்று சிந்தித்துப் பாருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலில் சந்திப்போம்.